வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் இன்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகரால் அறிவிப்பு. இன்று முதல் மின் விநியோக தடை அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவிப்பு. காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டத்தின் பின்னணியில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரத்துக்கு தொடர்பு இருக்கலாம் என்பது குறித்து விசாரணையை கோரும் ரவி கருணாநாயக்க. அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரத்திடமிருந்து நிதி பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று பொதுஜன பெரமுன வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட மசோதா அரசியலமைப்பின் விதிகளுக்கு முரணானது அல்ல என்று இன்று சபாநாயகரினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அறிவிப்பதற்காக நாடாளுமன்ற விசேட அமர்வு இன்று காலை ஆரம்பமானது. இதன்போது சம்பந்தப்பட்ட மசோதா மீதான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இந்த கருத்தினை வெளியிட்டார். அதன்படி சட்டமூலம் முழுமையாகவும் மற்றும் குறிப்பாக 2 மற்றும் 3 வாசகங்கள் அரசியலமைப்பின் 12வது 1வது உறுப்புரிமையுடன் முரண்படுவதால் அரசியலமைப்பின் 84 2 உறுப்புரிமையின் ஏற்பாடுகளுக்கு இணங்க விசேட பெரும்பான்மை ஒன்றின் மூலம் மாத்திரமே அங்கீகரிக்கப்பட முடியும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னதாக நாடாளுமன்றத்தின் நிலையீர் கட்டளை 16 விதிகளின்படி பிரதமர் ஹரணி அமரசூரிய சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரிலேயே நாடாளுமன்றம் இன்று கூடியிருந்தது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் ஏற்கத்தக்க நாளில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நேற்று கடிதம் ஒன்றை கையளித்தனர். இந்த கடிதத்தில் பதிவு செய்யப்பட்ட 13 கட்சிகளின் செயலாளர்கள் கையொப்பமிட்டுள்ளதுடன் அடுத்த நாட்களில் பாதிடு விவாதம் மற்றும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நடைபெறவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவற்றை கருத்தில் கொண்டு பொருத்தமான நாளில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து மின் விநியோக தடை அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின் தடை காரணமாக நுரச்சோலை அனல்மின் நிலையத்தின் 3 மின்பரப்பாக்கிகள் செயலிழந்து போயிருந்தன. இதனால் கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சுழற்சி முறையில் 1.5 மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டது. இதே நேரத்தில் பௌர்ணமி தினமான நேற்று முன்தினம் மின் விநியோக தடை அமல்படுத்தப்படவில்லை என்ற போதும் நேற்றைய தினம் சுழற்சி முறையில் 1 மணி நேரம் மின் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டது. செயலிழந்த 3 மின்பரப்பாகிகளை இன்று தேசிய மின் கட்டமைப்போடு இணைக்க முடியும் என்று அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று பிற்பகல் வரை செயற்படாமல் இருந்த மின்பரப்பாக்கிகள் மீண்டும் இயக்கப்பட்ட நிலையில் மின் விநியோக தடையை நிறைவு செய்ய முடிவு செய்யப்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கண்டி தேசிய மருத்துவமனையின் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க 1500 மில்லியன் ரூபாய் ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக சுகாதார மற்றும் சுதேச மருத்துவ அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அண்மையில் கண்டி தேசிய மருத்துவமனையில் நிறுத்தப்பட்டிருந்த அபிவிருத்தி திட்டங்களின் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த போது அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதன்படி மருத்துவமனையில் நியூ கேன்சர் காம்ப்ளெக்ஸ், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் யூனிட், விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, தனிமைப்படுத்தல் வார்டு வளாகம் உள்ளிட்ட 4 முக்கிய திட்டங்களின் கட்டுமான பணிகளை முடிக்க இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளதால் அவற்றை விரைவாக நிறைவு செய்ய தேவையான நிதி உடனடியாக வழங்கப்படும் எனவும் தொடர்ந்து கட்டுமான பணிகள் தாமதமின்றி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மருத்துவமனையில் உள்ள நெரிசலை குறைக்க வெளிநோயாளர் பிரிவு மேம்பாடு மற்றும் மருத்துவமனையின் இருப்பிடம் தொடர்பாக தீவிர ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய மருத்துவமனைகளின் சிறப்பு பிரிவுகளின் வசதிகளை அதிகரிக்க ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டம் ஒன்றை அரசாங்கம் தயாரித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டத்தின் பின்னணியில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரத்திற்கு தொடர்பு இருக்கலாம் என்று வெளியாகும் கருத்துக்கள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பேசிய அவர், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்ததற்கமைய இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகம் ஆட்சிகளில் குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற தகவல் உண்மையெனில் அது மிகுந்த ஆபத்தானது. இவ்வாறான செயற்பாடுகள் எம்மை போன்ற சிறிய நாடுகளின் இறையாண்மைக்கு தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டம் திடீரென்று உருவானது எப்படி என்பது தொடர்பாக உரிய விசாரணைகள் தேவை என்பதோடு அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டிய நேரம் இது என்றும் வலியுறுத்தினார்.
அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன என்றாலும் சிலர் அதை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2022ஆம் ஆண்டு நாடு 14 மணித்தியால மின் துண்டிப்பை எதிர்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதனை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் சில மணித்தியால மின் சிக்கல்களுக்கு உரிய தீர்வை காண முடியாமல் தவித்திருந்தது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எவ்வாறு சட்டப்பட்டம் பெற்றார் என்பது குறித்து விசாரணைகளை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாமல் ராஜபக்ச சட்ட பரீட்சையில் மோசடி செய்து சட்டத்தரணியானார் என்று கூறி பல்வேறு முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் எனினும் சட்டக்கல்லூரியின் துணைவேந்தரின் பரிந்துரை பெறப்பட்ட பின்னர் இதற்கான விசாரணைகள் மேலும் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 11 ஆண்டுகளுக்கு முன்பு குறித்த பரீட்சையின் போது நாமல் ராஜபக்ச ஒரு பிரத்யேக குளிரூட்டப்பட்ட கரையில் பரீட்சை எழுதியதாக இந்த குற்றச்சாட்டு குறித்து பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரிக்கு முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர் அதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டக்கல்லூரியின் துணைவேந்தரிடம் புகார் அளிக்க முயன்ற போது அவர் இருக்கவில்லை என்றும் லஞ்சம், ஊழல் மற்றும் வீண்பிரியத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகாரத்தின் தலைவர் ஜமுனி சமந்த துஷார் குற்றச்சாட்டு முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரத்திடமிருந்து நிதி பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தெளிவுபடுத்தி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்தி கனுருத்த வலியுறுத்தியுள்ளார். நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி, அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகம் இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் அரசாங்க மாற்றத்திற்கும் தேர்தல் செயல்பாடுகளுக்கும் நிதியளித்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டு போராட்டத்தின் போது இந்த நிறுவனம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் போராட்டக்காரர்களோடு இணைந்து செயல்பட்டதாக கூறப்படுவதனால் இதிலிருந்து நிதி பெற்றவர்கள் மற்றும் அந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சபாநாயகரிடம் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் ஹரணி அமரசூரிய, பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாவீர், முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர் உள்ளிட்டோர் குறித்த நிறுவனத்திடமிருந்து நிதி பெற்றதாக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே நாட்டின் 2ஆம் பிரஜையான பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உறுதியான விளக்கம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய இந்தி கனுருத்த, பிரதமர் சமஷ்டி ஆட்சி, அரசியலமைப்பு, பௌத்த மதம் மற்றும் பாலின உரிமைகள் தொடர்பாக முற்போக்கான பார்வை கொண்டவர் என்பதால் இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார்.